வணக்கம் சகோ. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி என்ஐஏ நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணியிருக்கிறாங்க. அதே நாள்ல நடிகர் விஜய் தன்னோட அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. ரெண்டுமே ஒரே நாள்ல நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல என்ஐஏ ரெய்டு பண்ணதுக்கும் விஜய் அரசியல் கட்சியை அதே தேதியில் பதிவு பண்ணதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா சீமானோட அரசியலுக்கு போட்டியாக தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சிக்கு அவர் பேர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு அவர் வெளியிட்டிருந்த அந்த கடிதத்தில் அவர் தலைப்பிலேயே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. எல்லாரும் அந்த கடிதத்தில் உள்ள கண்டென்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறது தலைப்பிலேயே அவர் ஒரு பெரிய விஷயத்தை வச்சிருக்கார். யாரோட அரசியலுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக, யாரோட வாக்கு வங்கியை சேதப்படுத்துறதுக்காக நான் வாரேன் அப்படிங்கிறத அவர் தெளிவாக தலைப்பிலேயே சொல்லிட்டாரு. கண்டென்ட்டு கூட மாறும், தலைப்பு மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. தன்னுடைய கொள்கையை போல் அவர் அதை பார்க்குறாரு. இப்போ பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்னு பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே கொள்கையை கிட்டத்தட்ட காப்பி அடித்த மாதிரி அதே இதை எடுத்து அவர் போட்டிருக்கிறாரு. விஜய் எப்பயுமே அவருக்கு சுயமாக அவர் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார். ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிற பேச்சு கூட நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே பட்டிமன்றத்தில் ஒரு பெண் பேசின அந்த வார்த்தை கூட மாறாமல் அப்படியே அவர் எடுத்து காப்பி அடித்து அவர் பேசியிருக்கிறாருங்கிறதுலாம் சமூக வலைதளத்தில் ரொம்ப ஒரு கேலி பொருளாக பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி விஜய் யாராவது அவருக்கு சொல்லி கொடுத்தா, இல்லை எழுதி கொடுத்தா, இல்லை யாரையாவது பார்த்து தான் அவர் ஒரு விஷயத்தை செய்கிறதோ பேசுகிறதோ பண்ணுறார தவிர அவருக்குன்னு ஒரு சுய சிந்தனை கிடையவே கிடையாது. பொதுவாகவே நடிகர்களுக்கு சுய சிந்தனையே இருக்காது. அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடப்பாங்க. அதனால தான் நடிகர்கள் அரசியலுக்கு வரதுங்கிறது பேராபத்தாக நம்ம தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நடிகர் விஜய் அன்னைக்கு அரசியல் கட்சியை பதிவு செய்கிறதுக்கு ஏன் அந்த தேதியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நியூமராலஜி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்க விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் நியூமராலஜி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் விஜய் தரப்புலேருந்து இன்னும் இது தொடர்பாக எந்த கருத்தும் வரலை. ஆனால் கண்டிப்பாக விஜய் யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. விஜய்க்கு அரசியல் சீமான் இருக்கிற வரைக்கும் கிடையாது. சீமானை ஒழிக்கணும், சீமானுடைய வாக்கு வங்கியை சேதப்படுத்தணும், சீமானை பலவீனப்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் 2026 மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி எழுச்சி பெற்று சீமான் ஆட்சிக்கு வர்றதை, இல்லாட்டினா சீமான் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை தொகுதிகளை வெல்றதை தடுக்கிறதுக்காக அந்த கட்சியை ஆரம்பித்து வராரு. நாம் தமிழர் அப்படிங்கிறது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி பார்க்கப்படுது. அனைத்து தமிழர்களும் சாதி மதம் பார்க்காம அந்த கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுச்சியோடு தமிழ் உணர்வு பெற்று அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே இன்றைக்கி தமிழர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது சீமானை தவிர. அப்போ ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, அதை தடுக்க முடியாட்டினாலும் நாம் தாமதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நடிகர் விஜயை அரசியலில் இறக்க பார்க்குறாங்க. இப்போ 2026 தான் நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 2026 அவர் வரட்டும், அந்த தேர்தலில் கமலஹாசன் மாதிரி தான் அவர் ஒரு 3%, 4%, 5% ஓட்டு வாங்குறாருனாலே வச்சுக்கிடுவோம். அதுக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக அவர் தாக்கு பிடிக்க மாட்டார். ஆனால் அதை பற்றி அவர் வருத்தமும் படமாட்டார். ஏன்னா அவர் வந்த வேலை வெற்றி பெறுறதுக்கோ ஆட்சி அமைக்கிறதுக்கோ நாட்டை திருத்துறதுக்கோ கிடையாது. அவர் யாரோ ஒருத்தருடைய உடச்சி பேசினா சீமானோட வெற்றியை தடுக்கிறதுக்காக தான். அதை தடுத்துட்டேன், அவரோட வாக்கு வங்கியில் சேதம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற வேலையை முடிச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அப்போ விஜய் வர்றதுக்குள்ளே சீமானை கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிக்கைகள் மேலிடத்திலிருந்து வந்திருக்குது. அதன் ஒரு நோக்கமாக தான் என்ஐஏ வச்சு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு அவங்கள நெருக்கடிக்கு உள்ளாக்கி நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தி அது மேலே ஒரு தீவிரவாத முத்திரை குத்தி இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியை தடை செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பின்பாக விஜயை பெரிய அளவில் கொண்டு விஜயை தமிழர்களுக்கான ஒரு தலைவர், அவர் தமிழ் தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை, ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க.
அப்ப விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்களா? இல்லை, நம்ம பிஜேபியோட பி டீம் அப்படின்னு விஜயை நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் பின்னாடி விஜயை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பணம் புழங்குற ஒரு சினிமா துறையில் நம்பர் 1 நட்சத்திரமாக இருக்கிறவர் அதையே விட்டுட்டு அவர் வராரு அப்படின்னா அது வெறுமனே மக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையாக மட்டுமல்ல, அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு லாப நோக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ பிஜேபியோட பி டீமா இல்லையா அப்படிங்கிறது அவர் வந்து அரசியல் செய்ய ஆரம்பிக்கும் போதே எக்ஸ்போஸ் ஆயிடுவார். முன்னாடி மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து செய்தி ஊடகம் போலியாக இருக்குது, ஆனால் சோசியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய உண்மைகளை இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ரொம்ப எளிமையாக வந்து நம்ம அவரை அடையாளம் கண்டலாம். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப உறுத்தலாக இருக்குது. ஏன்னா ராஜா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் அடையாளப்படுத்தினார். ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்களுக்கு ரொம்ப முன்னாடியே விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறதா நான் நினைக்கிறேன். மேலும் அந்த அறிக்கையில் அவர் போட்டிருக்கிற புகைப்படத்தில் சிகப்பு கலர் பொட்டு வச்சு பிஜேபி காரை மாதிரியே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி உறுதியாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியாது. அவர் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சி அவர் அரசியல் செய்ய ஆரம்பித்த ஒரே வாரத்தில், அவருடைய கொள்கையை சொன்ன ஒரே வாரத்தில் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே என் தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு வரத நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? நீங்க சீமானுக்கு போட்டி அவர் வரதா நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் வந்து என் தம்பி வரட்டும், வரத நான் வந்து வரவேற்கிறேன், நான் ஒரு பக்கம் போராடுறேன், அவனும் ஒரு பக்கம் போராடி நாட்டை திருத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தம்பின்னு சொல்கிறாரு. விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சினிமா துறையில் வரும்போது முதல் ஆளாக குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் மட்டும்தான். அதை வந்து விஜய் ரசிகர்களே வந்து மறுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தைரியமாக துணிச்சலாக விஜய்க்கு பக்கபலமாக இருந்தவர் சீமான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சீமான் விஜயை தம்பியாக பார்க்குறாரு, ஆனால் விஜய் சீமானை அண்ணனாக பார்க்குறாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. எந்த இடத்துலையாவது சீமான் மீது ஒரு அன்பு பாராட்டியோ ஏதாவது ஒரு வகையிலையோ என்னுடைய அண்ணன், என்னுடைய அன்புக்குரியவர் அப்படின்னு அவர் விட்டு கொடுக்காம பேசியிருக்கிறாரா அப்படின்னா அது இல்லை. சீமானுக்கு பல நெருக்கடிகள் வந்திருக்குது, பல பிரச்சனைகளை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு. சீமான் கைது செய்யறதுக்கான முயற்சியில் பலமுறை காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு முறை கைது செய்ய இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து இவர் மணியரசன் அப்புறம் இன்னும் பலர் வந்து சீமானை கைது செஞ்சால் எங்களையும் நீங்கள் கைது செய்யணும்னு சொல்லி போராடி சீமானை கைது செய்கிறத தடுத்தாங்க. அப்புறமா இந்த ஒரு நடிகை அளித்த புகாரில் பெரிய அளவில் காவல்துறை இதுக்கு முன்னாடி தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் கூடி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு எச்சரிக்கையை, இவர் வந்து மிகப்பெரிய தலைவர், அவரை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்களில் நாம் தமிழர் கட்சி பல கட்டங்களில் சந்திச்சிருக்கு. அப்போ விஜய் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையே. அப்போ சீமான் தன் விஜயை தம்பியை நினைக்கிறாரா, விஜய் சீமானை அண்ணனா நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எதன் அடிப்படையில் சீமான் தன்னை விஜயை வந்து தம்பிங்கிறாரு? அவனும் ஒரு தமிழன், அதனால் அவன் எனக்கு தம்பி அப்படின்னு அவர் சொல்கிறார். இதே தப்பு கணக்கை தான் கமலஹாசனுக்கும் சீமான் செஞ்சார். கமலஹாசன் வந்து அவர் வந்து ஒரு பிராமணர், அவரை நம்ம தமிழராக ஏற்றுக்கொள்கிறதே அதுக்கான வாய்ப்பே இல்லை. அவருக்கு தமிழ் பற்றும் துளி கூட கிடையாது. பல தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களை தான் அவரும் வந்து நிறையா செஞ்சுருக்கிறார். அப்போ கமலஹாசனை போய் சீமான் அவர்கள் சந்திக்கும் போதுமே அது ஓரளவுக்கான ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ சீமான் வந்து விஜய தம்பி அப்படின்னு சொல்கிறாருன்னா அதற்கு பின்னாடி சில அரசியல் இருக்கிறதாகத்தான் பார்க்க முடியுமே தவிர உண்மையிலேயே விஜய் வந்து தம்பியா அப்படின்னா அவர் தமிழராக இருக்கணும். அப்படி தமிழராக இருந்தால் தான் சீமானுக்கு அவர் தம்பியாக முடியும். அப்போ விஜய் தமிழரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், இதில் என்ன சந்தேகம், விஜய் தமிழர் தானே அப்படின்னு எல்லாரும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு காணொளி வந்து சமீபத்தில் நான் பார்த்தது சமூக வலைதளம் உள்ள பரவிக்கிட்டு இருக்கு. விஜயோட அப்பா மேடையில் பேசுகிறாரு, எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாதுங்க, நான் திரைத்துறைக்கு வந்த புதுசில் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி ஒரு தமிழர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவருக்கு எப்படி தமிழ் தெரியாமல் இருக்கும்னு கேட்டால்
மேலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் தொடக்கத்தில் திரைத்துறைக்கு வந்தப்போ ஃபுல்லாக கன்னட படமும் தெலுங்கு படமுமா எடுத்திருக்கிறார், தமிழ் படமே எடுக்கலை. அப்போ அவர் ஒரு சந்தேகத்துக்குரிய நபராக ஆகிறாரு. விஜயோட அப்பா, அவங்க அம்மா ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நாங்கள் ஹைதராபாத்துலேருந்து வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரெண்டுமே சர்ச்சைக்குரிய விதமாக இருக்குது. அவங்க அம்மா உறுதியாகவே தமிழர் இல்லைங்கிற மாதிரி பேசப்படுது. அவங்க அப்பா தான் தமிழர். அவரை வச்சு தான் நாம் விஜய தமிழர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே தமிழர் இல்லை அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிறுவ விதமாக நிறைய காணொளிகள் இப்போ சமூக வலைதளத்தில் வரதெல்லாம் பார்க்கும்போது, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறது படி பார்க்கும்போது கூட அவர் நமக்கு தம்பி அல்ல, தமிழர் அல்ல, அவர் நம்மளை ஏமாற்ற வருகிறாருங்கிற மாதிரி தான் இது வெளிக்காட்டுது. இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவரோட அந்த கட்சி குறித்தான அறிவிப்பு வெளியிட்டார் இல்லையா, அதில் அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் போட்டு தமிழக வெற்றி கழகம் போட்டு மஞ்சள் கலரில் பின்புலத்தில் தான் எல்லாமே அவர் வெளியிடுறார். இதை வச்சு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை முன்னிறுத்தி தான் அவர் அடுத்து எல்லாம் பண்ண போகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க அது என்ன, அவங்களோட கட்சி கொடியே மஞ்சள் நிறத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவும் அந்த விஜயனுடைய கட்சி அந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக சில கருத்துகள் செய்திகள் கசியுது. அந்த மஞ்சளே ஆபத்தானது, தமிழர்களுக்கு எதிரானது. கலைஞர் மஞ்சள் துண்டை போட்டு தான் நம்ம இனத்தையே கொன்று குவிச்சார். கன்னடக்காரவங்க அவங்களோட கொடியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் அதிகமாக இருக்கும். இது தமிழர்களுக்கான நிறமாக அந்த மஞ்சள் பார்க்கப்படுறதில்ல. விஜயநகர பேரரசு கொடியிலையும் பார்த்திங்கன்னா மஞ்சள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ மஞ்சள் அப்படிங்கிறதுமே தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிறமாக தான் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. அதுவுமே ஒரு எச்சரிக்கையான ஒன்றா தான் நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு பார்க்கணும். அப்போனா நீங்க நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்ப விஜயகாந்த் பல சாதனைகளை அரசியல்ல படைக்கல, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. விஜய் அவர்களுமே அந்த அறிக்கையில குறிப்பிடும் போது எனக்கு என்னை இவ்வளவு பெரிய நட்சத்திரமாக்கணும், மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது தவறா? இல்லை, விஜயகாந்தோடலாம் நம்ம விஜயை ஒப்பிட்டு கூட நம்ம பார்க்க முடியாது. விஜய் நல்லது செய்ய வரேன் அப்படிங்கிறார், நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு 49 ஆண்டுகள், அதில் 25 வயசை விட்டுருங்க உங்களுடைய இளமை காலம். அதற்கு இடையில் இருக்கக்கூடிய 20 ஆண்டு காலம், ஏறத்தாழ 24 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறதுக்கான ஒரு கேள்வி தான் நமக்கு எழுது. ஒவ்வொரு படத்துக்கும் பல கோடி சம்பளமாக பெறக்கூடிய விஜய், அவர் நினச்சா 1,00,000 பேருக்கு உணவு கொடுக்க முடியும், 1,00,000 பேரோட பசியை போக்கியிருக்க முடியும், 1,00,000 பேருக்கு உடை கொடுத்துருக்க முடியும், ஆயிரக்கணக்கான பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்க முடியும், நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்க முடியும், தொழில் தொடங்கி கொடுத்துருக்க முடியும். ஒரு தமிழராக நீங்கள் பார்த்தா கூட ஒரு தமிழ் மொழியை காக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் திரைப்படத்தின் வாயிலாக என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஒன்றுமே செய்யலை. அத்தனை திரைப்பட பாடல்களையும் பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தைகளை கலந்து தான் தமிழையே சாகடிச்சிருக்கிறார். சரி, நீங்கள் திரைப்படத்தின் வாயிலாக என்ன கருத்தை சொன்னீங்க அப்படிங்கிறத காட்டிலும் புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் சாராயம் குடிக்கிறது, இது போன்ற ஒரு தவறான ஒரு விஷயத்தை தன்னுடைய ரசிகர்களோட மனசில் பதிய செஞ்சுருக்கிறார். அதை கூட விடுங்க, கடைசியாக நடித்த படங்களையாவது நம்ம அதுக்கு முன்னாடிலாம் அரசியலுக்கு வர ஐடியாவில் அவர் இல்லைன்னு கூட வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே விஜய் அரசியலுக்கு வரலாங்கிற மாதிரியான பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பா எப்போ போய் பதிவு பண்ண போனாரோ அப்போ இருந்தே விஜய் வரப்போகிறாரு, ஆனால் அவங்க அப்பா சொல்கிற நேரத்தில் வரமாட்டார், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வருவாருங்கிற மாதிரிலாம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் நடித்த படத்துலையாவது சரி நம்ம அரசியலுக்கு வரப்போகிறோம், ஒரு அரசியல்வாதி ஆக போகிறோம், மக்களுக்கு தலைவனாக போகிறோம், இனிமேலாவது நம்ம ஒழுக்கமான நல்ல சமூக கருத்து உள்ள, புகைப்பிடிக்காமல் சாராயம் குடிக்காமல் ஒரு திரைப்படத்தை எடுப்போன்னு தன்னுடைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய கடைசி 4 படத்தையாவது நல்ல படமாக எடுத்துருக்கலாமே. அப்படியும் செய்யலையே. அதை விடுங்குங்க, குறைஞ்சபட்சமாக ரசிகர்கள்கிட்ட தம்பி இப்படி உணவுப் பொருளான பாலை வேஸ்ட் பண்ணாத, இப்படி பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி என் கட் அவுட்டுக்கு எதுக்குப்பா பாலை ஊற்றுற, நீ போய் இல்லாத ஏழை ஆளுகளுக்கு இந்த உணவுப் பொருளை கொடுன்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கலாமே. அது செய்யலையே. எனக்கு என்னன்னா 49 வயசு வரைக்கும் ஒரு நல்லதும் செய்யாத ஒருத்தன் இனிமேல் நல்லதா செய்வான்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம்! எப்படித்தான் மக்கள் மீண்டும் மீண்டும் நம்பி 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 ஏமாந்து போகக்கூடிய ஒரு ஏமாளிகளாகவே இந்த தமிழ் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதே மாதிரி தான் கமலஹாசன் என்ன ஆனார், இன்னைக்கு காணாமல் போனார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நடிகர்களுக்குமே நடக்கும். தமிழர்களோட பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுக்கு நடிகர் விஜய் ஒரு கருத்தோ அறிக்கையோ அவர் வெளியிட்டு இருக்கிறார், என்ன குரல் கொடுத்துருக்கிறார்?
ஒரு ஒரு ஆதரவோ எதுவுமே அவர் காட்டலையே. முல்லை பெரியார் விவகாரத்தில் என்ன பேசுவார், என்ன கருத்து சொல்வார் விஜய்? நம்ம இது அரசியலுக்கு அவர் வந்த உடனே அவரை வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதாக தான் இருக்கும். முல்லை பெரியார் விவகாரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய்? கேரளாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் வெட்டி மலையை வெட்டி சுக்கு சுக்கா நொறுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்களே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய்? கேரளாவிலேருந்து அவங்க தின்னுட்டு போட்ட மிச்சம் மீதி குப்பையெல்லாம் கொண்டு வந்து தமிழக எல்லைக்குள்ளே கொண்டு வந்து கொட்டுறாங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க விஜய்னு நம்ம கேட்டால் தான் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா கேரளாவில் அவரோட ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமாக அதையும் மனசில் வச்சு அப்படியே மழுப்புவாரா, இல்லை பதிலே சொல்லாமல் கடந்து போவாரா, இல்லை அண்ணன் சீமானை போல் துணிச்சலா தடாலடியா இனிமேல் இதை நான் தடுப்பேன், இது வந்து எங்கள் ரசிகர்கள் வந்து போராடினாலும் இதை தடுப்பாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா? ஆனால் இது வரைக்கும் இது சம்மந்தமாக வாயே திறக்கலையே. அதுதான் நமக்கு வந்து வேதனையாக இருக்குது. அதே மாதிரி காவேரி விவகாரம் அந்த அது தொடர்பாகவும் எந்த ஒரு கருத்துமே அவர் தெரிவிக்கலை. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாகவும் எந்த கருத்துமே தெரிவிக்கலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கருத்து தெரிவித்தா இந்த நடிகர்களுக்கு அது ஆபத்தாயிரும், அவங்க படம்லாம் அங்கே ஓடாது அப்படிங்கிறனால வசதியாக இவங்க வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு போகிறாங்க. திமுகவும் இதை தவிர்த்துட்டு தான் போகும், அதிமுகவும் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்த்துட்டு தான் போகும். பாரதிய ஜனதா கட்சிகிட்ட கேளுங்க, ஏங்க நீங்கள் தேசியம் பேசுகிறீங்களங்க, கேரளாவிலேருந்து குப்பையை கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் கேளுங்கங்க அப்படின்னு கேட்டால் காதை மூடிட்டு போவார் அண்ணாமலை. எங்க இங்கேருந்து கனிம வளத்தெல்லாம் அள்ளிட்டு போகிறாங்கங்க, இதை கேட்பீங்களாங்க பிஜேபியோட அண்ணாமலை ஐயா அவர்களே அப்படின்னு கேட்டோன்னா அவர் காதை மூடிட்டு போயிடுவார். முல்லை பெரியார்கிட்ட தண்ணி வாங்கி கொடுங்க, நீங்கள் வந்து காவேரி நதி நீரை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் பேச மாட்டார். அவர் அங்கே போய் பேசுவார், நான் எனக்கு கன்னடம் தான் முக்கியம், நான் வந்து சாகிற வரைக்கும் கன்னடராக இருக்கிறது தான் வந்து பெருமையாக கருதுகிறேன், இந்த தமிழ் பயல்களை பற்றிலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, அவங்கள பற்றி எனக்கு கவலையும் கிடையாது, அந்த தமிழ்நாட்டை பற்றி எனக்கு நீங்கள் தான் அப்படின்னு கன்னடர்களை பார்த்தா அங்கே ஒரு பேச்சு, இங்கே வந்தால் நான் வந்து தமிழ்நாட்டையே திருத்த போகிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு. இவர்களை போல தான் விஜயனுடைய அந்த போக்கு இது வரைக்கும் இருந்திருக்குது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி அவர் பேச போகிறாருங்கிறத கேட்குறதுக்கு நானும் ஆவலாக தான் இருக்கிறேன். பட் இது வரைக்கும் அவர் வந்து மற்ற கட்சிகளை போகிற தான் இருந்திருக்கிறாரோ தவிர அவர் ஒரு மாற்றாக இல்லை, இனியும் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அதெல்லாம் கூட விடுங்குங்க, இதெல்லாம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு நடிகராக அதில் தலையிடலை, அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் தான் அதில் தலையிடுவாருன்னு கூட நம்ம நினச்சிக்கிறோமே. அவங்களுடைய திரைத்துறையில் எவ்வளவு நாத்தம் இருக்குது தெரியுமா? அந்த விஷயத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கூட விஜய் முயற்சி எடுக்கலையே. நடிகர் சங்கம் பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, அதில் விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்கலை, தள்ளி தான் இருந்தார். சரி அதை விடுங்க, அவரோட திரைப்படம் அதுக்கு வெளியாகக்கூடிய டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டை இஷ்டத்துக்கு ரேட்டு வச்சு கள்ளச்சந்தையில் விற்றுக்கிட்டு இருக்கானே, அதை தடுக்கிறதுக்கு விஜய் என்ன முயற்சி எடுத்தார்? அதை ஆதரித்து கண்டும் காணாமல் இருந்தார். இவரால் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், இவர் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த ஏமாளிகளை நினைச்சா தான் பரிதாபமாக இருக்குது. 2024 தேர்தலில் நான் போட்டியிடல, 2026 சட்டமன்ற தேர்தல்லாம் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2 ஆண்டு கழித்து நான் வாரேன் அப்படிங்கிறாரு. இப்போ 2024 தொடக்கத்தில் இருக்கிறோம், 2026 தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி? இவர் வர வரைக்கும் பிரச்சனைகள்லாம் அப்படியே பெருசாகாமல் அப்படியே இருக்குமா? இன்றைக்கி கேரளாவுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை உடச்சி சுக்கு சுக்கா நொறுக்கி ஆயிரக்கணக்கான வண்டியில் இன்னும் ரயில்களில் மேற்கொண்டு ஏற்றிட்டு நம்ம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறோம். இவர் 2 வருஷம் கழித்து நான் வாரேன் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படிங்கிறார். அதுக்குள்ளே மழையே இல்லாமல் போயிருமே, மழையே காணாமல் போயிருமே. இவர் வர வரைக்கும் அது அப்படியே எப்போ விஜய் வராரம்ப்பா யாரும் மழையை உடைக்காதீங்க, அவர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம செஞ்சுக்கிறோன்னு உட்காந்துருப்பாங்களா? எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க கட்சி பிள்ளைகளே, அவங்க ரசிகர்களே வேலை வெட்டி இல்லாமல் 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அவங்க பசி பட்டினியில் இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் 2 வருஷம் கழித்து வாரேன்னு சொல்கிறாருன்னா அவன் பசி பட்டினியில் செத்தே போவான் மன உளைச்சலாகி. எண்ணற்ற நாசகர திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குது. அந்த நாசகர திட்டங்கள்னால அனுதினமும் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பல்வேறு நாசகர திட்டங்கள். இப்போ கூட வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த கோரமண்டல் அமோனியா கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த சென்னை பகுதி எண்ணூர் பக்கத்தில் வந்து அந்த ஃபேக்ட்ரியை மூட சொல்லி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஆபத்தான தொழிற்சாலைகள் வந்து ஈரோடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயப்பட்டறைனால பல பேர் வந்து கேன்சர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பல நோய்கள் மக்களை தாக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த நாசகர திட்டத்தினால பலர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல நாசகர திட்டம் வர வேண்டியது இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு வச்சுருக்கான். அதை கெட்டுற பணி நடக்கிற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தை வைக்கிறதுக்கு, 8 வழிச்சாலையை போடுறதுக்கு பல நெருக்கடியில் நாளைக்கு என்ன ஆக போதோ, நாளானைக்கு என்ன ஆக போதோன்னு ஒவ்வொரு நொடியை கடக்கிறதுக்கு மக்கள் பயந்து பயந்து கடந்துக்கிட்டு இருக்கான். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து 2 வருஷம் கழித்து வராராம். அவர் வரும்போது எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார்னு நம்ம நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன் சீமான் சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். காலம் வரட்டும் அப்படின்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவே தலைவன் இல்லை. தனக்கான காலத்தை தானே படைப்பவன் அவன்தான் தலைவன். இதுவே மிகப்பெரிய ஏமாற்று. இந்த ஒரு விஷயம் போதும். இதுவே வந்து இவர் வந்து உண்மையிலேயே உளப்பூர்வமாக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மனசில் வரலை. இவர் வேற ஒரு பிளானில் இருக்கிறார். அதனால தான் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் மாதிரி இவரும் போக கூட செய்யலாம். யாரோ ஒருத்தர் பாவம் அவரை நெருக்கடி பண்ணி இங்கே வர சொல்லியிருந்தா, அவர் அது பிடிக்காமல் இருந்திருந்தாருன்னா அவர் ஒரு கட்டத்தில் வந்து இதுலேருந்து தப்பிச்சு கூட போயிடலாம். நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் வரலன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே நடிப்பை நேசிக்கிறவர், நடனத்தை உயிராக நேசிக்கிறவர். அப்படிப்பட்டவர் வந்து அதை விட்டுட்டு இங்கே வர்றதுங்கிறது உண்மையிலேயே அவருக்கே கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்றுக்கொள்ள. அவர் ரசிகர்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவரை திரையில் பார்க்க முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்ன ஒரு பாயிண்ட்டை விட ரசிகர்களுக்கு ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துனதுன்னா, இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், கடைசியாக ஒரு 2 படம் அதை முடிச்சுட்டு அடுத்து முழுசாக அரசியல் தான், அடுத்து நான் சினிமாவில் நடிக்கவே மாட்டேன்னு சொல்கிறது தான் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இது எதுக்குப்பா இவர் இப்படி பண்ணுறாரு, நடித்தா என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து சினிமாவிலேருந்து போகிறேன், அரசியலுக்கு போகிறேன், இனிமேல் சினிமாவில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறது சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. விஜய் வந்து சினிமா விட்டு போகிறது. அதே சமயத்தில் அரசியலுக்கு விஜய் வருவது விஜய்க்கு பேரிழப்பு. ஏன்னா அரசியலுக்கு வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேளை அவரால் தாக்கு பிடிக்க முடியல, அவர் வந்து தோற்று போயிட்டார் அப்படின்னா பல விமர்சனங்களுக்கு ஆளாவார், கேலி கிண்டல்களுக்கு ஆளாவார். எப்பயுமே நடிகர்கள் ஹீரோ இமேஜில் இருந்திருப்பாங்க. யாரும் தான் மூஞ்சை பார்த்து கை நீட்டி பேசியிருக்க மாட்டான், கேவலமாக பேசியிருக்க மாட்டான். ஆனால் இப்படி வந்து அவருக்கு கீழே வேலை பார்த்துருப்பாங்களே இந்த சின்ன சின்ன ஆக்டர்ஸு, காமெடி நடிகர்கள், ரொம்ப சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் அதிமுக சார்பாக திமுக சார்பாக ஏறி நின்று விஜயை எதிர்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய மன துயரத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரசிகர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல்லாம் நடக்கலாம். அதனால் இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். உண்மையிலேயே அவருக்கு ஒரு இழப்பு தான். ஒருவேளை வந்து அரசியலில் அவரால் வெற்றி பெற முடியலைன்னா அவருடைய பொருளாதாரம் அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தையும் கூட அவர் இழக்க நேரிடலாம். விஜயனுடைய அரசியல் வருகையினால சீமானுக்கு எப்படி பாதிப்பாக இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் உத்து கவனிச்சிங்கனாலே தெரியும். விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது இப்போ அரசியல் கட்சி வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் மன்றம் சார்பாக சிலர் போட்டிட்டாங்க, கவுன்சிலராக ஜெயிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஒன்றிய கவுன்சிலர் கூட கிடையாது, நார்மலாக சின்ன சின்ன வார்டு கவுன்சிலர் தான் ஜெயிச்சிருக்கிறாங்கங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயித்ததை ஊடகங்கள் நியூஸ் 7, நியூஸ் 18, புதிய தலைமுறை, தந்தி டிவி, அத்தனை தொலைக்காட்சிகளும் அத்தனை சமூக ஊடகங்களும் விஜய் வந்து இது அரசியலுக்கு வராமையே ஜெயிச்சிட்டாரு, பட்டைய கிளப்பிய மக்கள் மன்றம் விஜய் மக்கள் மன்றம், அடித்து தூள் கிளப்பிய விஜய் மக்கள் மன்றம், சீமானை பின்னுக்கு தள்ளிய விஜய் மக்கள் மன்றம், எடுத்து பாருங்கள் அந்த தலைப்புகள்லாம். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சூழ்ச்சி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே அதை புரிஞ்சுக்கிருவீங்க. அப்போ இவங்க எதுக்கு விஜயை கொண்டு வராங்கன்னா, இப்போ ஒன்றும் கெட்டு போல, விஜய் வந்து அரசியல் கட்சி இன்னும் தொடங்கலை, பதிவு தான் செஞ்சுருக்கிறார். நீங்கள் மற்ற சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2026 உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்னு போட்டு திமுக, அதிமுக, விஜய், பிஜேபி, சீமான காணும். சீமானவர்களோட பேரையே குறிப்பிடலைங்க. இதே மாதிரி தான் நாளைக்கு 2026 தேர்தலில் போட்டியிடும்போது திட்டமிட்டு சீமானை மறக்கடிப்பாங்க. மறக்கடிக்கிறதுக்காக விஜயை பயன்படுத்திப்பாங்க. விஜயோட புகழை ஏற்றி சொல்லி சீமானை மறக்கடிப்பாங்க.
ஸோ இந்த வேலைக்காக விஜய் பயன்படுத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். இதுதான் நமக்கு வந்து ஒரு அச்சமான விஷயமா இருக்குது. சீமானை அழிக்கிறதுக்காக, சீமானுடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக அல்லது தாமதப்படுத்துறதுக்காகத்தானா விஜயனுடைய அரசியல் வருகை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்திலே நமக்கு பதில் தெரிஞ்சிரு போது. என்ன கேட்டால் தெரிஞ்சிருச்சு. இப்போவே வந்து விஜயை முன்னிறுத்தி சீமானை பின்னுக்கு தள்ளக்கூடிய நிறைய காட்சிகளை நம்ம வந்து செய்தி ஊடகங்களையும் சமூக வலைதள ஊடகங்களையும் பார்க்க முடியுது. அப்ப மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜயை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல சீமானை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமாக சீமான் அவர்களை தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உழைப்பை பார்க்கணும் நம்ம எப்பயுமே. இப்போ சீமான் அவர்களுடைய உழைப்புங்கிறது வந்து அபரிவிதமானது, அது வந்து அபாரமானது, ஈடு இணையற்றது. 13 ஆண்டு காலம் நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்ட காலம் தொட்டே கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் அவரோட கொள்கையில் அவர் எந்த மாற்றமுமே அவர் வைக்கலை. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்காமல் அவர் இருக்கிறார். பல ஆயிரம் கோடிக்கு வந்து அவர் பேரம் பேசப்பட்டுமே பணத்துக்கு பின்னாடி போகாமல் நான் மக்களுக்காக தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்டவரை வந்து நாம் கைவிட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு விஜயகாந்த் இன்னைக்கு இல்லாதப்ப எப்படி பலர் சமூக வலைதளத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவரையா நம்ம தோக்கடிச்சிட்டோம், நல்ல மனுஷையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு தப்பை நம்ம திரும்ப செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா தொண்டை வத்த அவ்வளோ தூரம் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி சீமான் வேர்வையை சிந்தி உழைக்கிறார். அவரோட தம்பிமாருங்க ரத்தத்தை சிந்தி உழைக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் பல நாம் தமிழர் கட்சிக்காரவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மர்மமான முறையில் பலருக்கு விபத்து ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க கொஞ்சம் வயசுலேயே. பலர் வந்து வழக்குகளை சுமந்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாங்க. நாட்டுக்காகத்தான், மக்களுக்காக போராட வந்து பல வழக்குகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல தியாகங்களில் பண்ண ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்படிப்பட்ட அளப்பரிய தியாகங்களை பண்ணி பலர் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வீட்டுக்கு பணம் அனுப்புகிறானோ இல்லையோ, கட்சிக்கு வேணும், கட்சிக்கு செலவிடணும்னு சொல்லிட்டு தான் சம்பாதிக்கிற பணத்தை செலவிடுறான். தன்னோட இளமை காலம் வாழ்க்கையிலே ரொம்ப அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறது இளமை காலம்தான். அந்த காலத்தில் நல்லா படம் பார்க்கணும், நல்லா சுற்றணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லோரும் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இளமை காலத்தை தன்னுடைய நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணிப்பு செய்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து நாம் எப்படி விட முடியும்? சீமானவர்கள் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எதுனாலும் எப்பேற்பட்ட இயற்கை பேரிடர்லையும் மக்களுக்கு துணையாக வந்து நின்னவர் அவர் தான். பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களில் சீமான் பங்கு பெற்று இருக்கிறார். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போராட்ட களத்தில் நீங்கள் சீமானை பார்த்துருப்பீங்க. அப்படி அத்தனை போராட்டங்கள்லேயும் பங்கு பெற்றிருக்கிறார். இப்போ சில போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கான காரணமாகவும் சீமான் அமைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவராக இருக்கக்கூடிய, மக்களுக்காக உழைக்கக்கூடிய, அரசியலை முழுநேர பணியாக சேவையாக செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் வாக்கு செலுத்துறது தான் சரியாக இருக்கும். அதுதான் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பிஜேபியும் இந்த திமுக ஆரிய திராவிட கட்சிகள் கூட்டு சதியாகத்தான் இப்படி பல்வேறு சக்திகளை இயக்குறாங்க, கொண்டு வந்து அரசியல் களத்தில் இறக்குறாங்க. மக்கள் கவனமாக இருக்கணும், சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். மிக்க மகிழ்ச்சி சகோ, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.